தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி. திலகவதி, தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய தொண்டர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வதற்கான அந்த முதற்கட்ட பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. பல்வேறு இடங்கள்ல, அதாவது மாநாட்டுடைய இந்த இரு புறங்களிலும் மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 60 பாக்ஸஸ் 60 பிரிவுகளாக இந்த மாநாட்டுடைய திடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு திடல்லையும் கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுக்கு மருத்துவ தேவைகள் ஏற்படும் பட்சத்துல உடனடியாக அந்த மருத்துவ தேவைகள் அவர்களை சென்றடைவதற்கான ஒரு ட்ரோன் மூலமா அந்த மெடிக்கல் கிட்ட கொண்டு போவதற்கான அந்த முயற்சிகள்ல தாவேகா நிர்வாகிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது அதாவது மாநாட்டுக்காகவே மருத்துவ அணி என்பது ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு மருத்துவர்கள் இங்க குழுமி இருக்காங்க. அந்த மருத்துவ அணி சார்பில் இந்த ஒவ்வொரு பாக்ஸஸ்லயும் ஒவ்வொரு மருத்துவர்கள் இருக்கும்போது அந்த எந்த இடங்கள்ல எந்த இடத்துல அந்த எந்த பிரிவுல அந்த 60 பிரிவுகள்ல எதுல மருத்துவ உதவி தேவைப்படுதோ உடனடியாக ட்ரோன் மூலமாக இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து அனுப்புறாங்க. உடனடியாக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் இதன் மூலமாக செய்யப்படும் என்று தாவேகா சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமா இந்த மாநாட்டு திடலை பொறுத்த வரைக்கும் தற்போதைய வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36 டிகிரி செல்சியஸ் வந்து தற்போது இருக்கு. கிட்டத்தட்ட அதிகமான வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்கு குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்கள் பல்வேறு இடங்கள்ல மயங்கி விழக்கூடிய மாநாட்டு பகுதியில் மருந்துகளை கொண்டு செல்ல ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அது குறித்த தகவலை நமது செய்தியாளர் ஸ்டாலின் வழங்கிக் கொண்டிருந்தார். தற்போது வெயில் அதிகமாக இருக்கிறது, ஆனாலும் மாநாட்டு திடலில் அவ்வளவு பேர் குவிந்திருக்கிறார்கள். தண்ணீர் தேவைப்படுகிறது அவர்களுக்கு. தண்ணீர் பாட்டில்கள் விநியோகம் செய்யப்பட்டாலும் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் வந்திருக்கக்கூடியவர்கள் சிலர் மயங்கி விழக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதாக அவர் தகவலை பதிவு செய்திருக்கிறார். நாம் மாநாட்டு தொடர்பான நிகழ்வுகள் அது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர்களிடம் தொடர்ந்து பெறலாம். சிறப்பு விருந்தினர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அரங்கத்தில். திரு பெருமாள் மணி, நீங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்க, தொடரலாம். இல்ல, அதான் ஜீவாவுக்கு தெரியாத அரசியல், சினிமாவையும் அரசியலையும் குறுக்கு வெட்டாக மிக நன்றாக புரிந்து கொண்டவர் இளவல் ஜீவா. இப்போ நண்பர் ஜீவா சொன்னார் இல்லைங்களா, அந்த கொள்கைகளை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பேசுகிறது. அங்க போகாம ஏன் அந்த பசங்க இங்க வராங்க? இப்போ நண்பர் ஜீவா ஒரு பெரிய பட்டியலிட்டால் அதுதான் தமிழ்நாட்டினுடைய ஆதாரமான அரசியல். அந்த அரசியலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1க்கும் மேற்பட்ட கட்சிகள் பேசுகின்றன. ஆனால் அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் ஏன் வராங்க? 2வது 1977, 67 இந்த ரெண்டையும் தான் அவங்க வந்து குறிப்பிட்டு 2026 ஒரு மாற்றம். இதே போல எம்ஜிஆர் வந்து பச்சை குத்தி கொள்ள சொன்னார். ஐயா நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள் கூட பச்சை குத்திய வரலாறு நண்பர் ஜீவாவுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு இதெல்லாமே ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகுறது. கட்சிக்கு எதிர்ப்பு வந்தது. நீங்க இல்ல கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு திராவிட இயக்கம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை திருப்பி வாபஸ். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அந்த எமோஷன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நண்பர் ஜீவா வந்து ரொம்ப அழகா அந்த தர்க்கத்தை எங்க கொண்டு போறாருன்னா 89ல காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள் 2004 வந்து ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பிறகு 2006 தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகள்னு விஜய்க்கு பக்கத்துல ஒரு கோடை வந்து அவர் குறுக்கிறார். ஆனால் இவ்வளவு பெரிய எழுச்சி, ஒரு இணையம் இருக்கிறது இன்றைக்கு. அப்ப 2வது அப்புறம் இன்னொரு விஷயம் திரு பெருமாள் மணி, நான் ஜீவா கேட்கறத ரொம்ப நான் சுருக்கி உங்ககிட்ட வைக்கிறேன். இப்போ அந்த எமோஷன் அப்படின்றது இருக்கு, ஆனா அந்த பசங்க எல்லாம் அரசியல் புரிதல் இல்லாதவங்க. வந்திருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அரசியல் புரிதல் இல்லாத ஓட்டுகள் தான் அவருக்கு வரும். ஏங்க எல்லா கட்சியிலுமே கீழே இருக்கிற கேடருக்கு வந்து பெரிய அரசியல் புரிதல் இருக்காதுங்க. எல்லா கட்சியிலுமே அது ஒரு பார்ட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா. மேல தலைவர் இருப்பாரு, மாநில நிர்வாகிகள் இருப்பாங்க, மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க. ஏங்க 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்க வேலை வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா 118 எம்எல்ஏவோட சட்டமன்றத்துக்கு போனீங்கன்னா போதும். அந்த 118 எம்எல்ஏ கிடைக்குமா இல்லையா? நீங்க மேல போய் உட்கார்ந்துட்டு உங்க கொள்கையை ஆட்சி அதிகாரத்தில் நடைமுறைப்படுத்தலாம். ஒரு பெரிய ஒரு நிர்வாக என்ஜின் இருக்கு. இப்ப நண்பர் ஜீவா எதை தவற விடுகிறாருன்னா 77க்கும் இந்த 2025க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது இல்லையா, அதை தவற விட்டு இது ஒரு எழுச்சி இல்லையா? ஏன் ஒரு இவ்வளவு தூரம் சித்தாந்த களம் தமிழ்நாட்டில் பண்பட்டிருக்கிறது. ஐயா பெரியார் தொடங்கி பெருந்தகை அண்ணா தொடங்கி அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் நம்மை சித்தாந்த தளத்தில் பண்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவருக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கூட்டம் திரள்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு ஓபன் கொஸ்டினை திராவிட இயக்க
ஒரு ஆய்வாளர் அவர்கிட்ட நான் ஓபனா கேட்கிறேன். கேட்டுருவோம், நம்ம ஜீவா கிட்ட பதில் வாங்கிக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி.